வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது தோள்பட்டைக்காக நம்ம பார்க்க போகிறோம். சில பயிற்சிகள் சில பேருக்கு இந்த கழுத்து இந்த இடத்துல இருந்து இங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தோள்பட்டையும் இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அதுவும் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சில பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரெச்சஸ் தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1. இப்போது நம்ம இடது கையை நல்லா அப்படி நீட்டணும். இப்படி இந்த எல்போ இப்படி மடக்காமல் நல்லா இப்படி நீட்டிடணும். அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். நல்லா இப்படி நீட்டிட்டு உங்களோட அந்த கட்டை விரல் பாருங்கள், நம்ம மேலே தூக்கி இருக்கோம். இந்த கையை வலது கையை இந்த மணிக்கட்டு கிட்ட வச்சு இப்படி நம்ம லைட்டாக அப்படி அழுத்த போகிறோம். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட்டை விரல் மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அது அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரோல் ஆகுது நல்லாவே தெரியும். இப்படி கீழ் நோக்கி இருக்கணும். அந்த கட்டை விரல் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். கை நேராக வச்சுக்கோங்க. இந்த மணிக்கட்டு கிட்ட நல்லா இப்படி வச்சுடுங்க. இப்படி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம வலது கை வச்சு பண்ண போகிறோம். வலது கை நல்லா அப்படி நீட்டிக்கோங்க. நல்லா நேராக்கி வச்சுருங்க. இப்போது கட்டை விரல் நல்லா மேல் நோக்கி வச்சுட்டு இந்த இடது கையை இப்படி வச்சு அழுத்த போகிறோம். நல்லா நேராக்கிட்டு வச்சுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே இந்த கை வலது கையை இப்படி கீழ் நோக்கி இப்படி திருப்ப போகிறோம். கட்டை விரல் கீழே வந்துடும். அப்படியே இருக்கலாம். இதே பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா ஒரு இழுவுத்தன்மை இந்த இடத்துல நல்லா இழுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். அதே மாதிரி இந்த முட்டிக்கிட்ட, அந்த எல்போ முட்டிக்கிட்ட, இந்த மணிக்கட்டுக்கிட்ட எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல அந்த கழுத்துல இருந்து அப்படியே தோள்பட்டை இந்த கை விரல் வரைக்குமே சில பேருக்கு ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பயிற்சி 2 பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கையை இந்த விரல்கள்லாம் எல்லாமே பின்னோக்கி போகணும். பின்னோக்கி போயிட்டு இந்த இடுப்பில் இப்படி வைக்கிற மாதிரி. இப்போ எப்போ நம்ம இடுப்பில் இந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அதுக்கு பதில் இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு போகிறோம். இப்படி வச்சுட்டு இடது கையை வச்சு பொறுமையாக இந்த கையை இப்படி இழுக்க போகிறோம். இப்படி நேராக்க போகிறோம். சில பேருக்கு ரொம்ப வராது, ரொம்ப வலி இருக்குது, இங்கே ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ இந்த வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. மணிக்கட்டும் உங்களுக்கு அந்த தோள்பட்டைக்கும் நல்ல ஒரு இழுவுத்தன்மை ஏற்படும். இப்படி வச்சு நம்ம பிடிச்சிக்க போகிறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம். ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது கையில் வலி இருக்குதோ இல்லையோ, இப்போ சில பேருக்கு வலது பக்கம் மட்டும் இந்த இடத்துலலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இடது பக்கம் வலிக்காது. வலி இருக்கோ இல்லையோ நம்ம இடது பக்கமும் செஞ்சிடணும். அதே மாதிரி கைகள் இப்படி கொண்டு வந்துடணும். இங்கே இந்த விரல்கள் இப்படி இந்த பின்னோக்கி இப்படி இருக்கணும். சைடில் இப்படி மணிக்கட்டு இந்த இப்படி வரும். இப்போது பொறுமையாக இந்த வலது கையை வச்சு இந்த எல்போ வச்சு நேராக்க போகிறோம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். என்ன ஒரு பயிற்சி பார்த்துடலாம். பயிற்சி 3. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கைகள் ரெண்டுமே இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வைக்க போகிறோம். ஒரு கை கீழே வச்சுக்கோங்க. ஒரு கை நல்லா இப்படி மேலே சுற்றி இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு பார்க்கணும். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த வரைக்கும் பாருங்கள். இந்த 2 கை நமஸ்காரம் மாதிரி வைக்க முடியாது. ஒரு கை மேலேயும் ஒரு கை கீழே அந்த மாதிரி தான் வரும். இப்படி வச்சு நல்ல ஒரு முறுக்குற தன்மை மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நம்ம கைகளுக்கு நல்லா தளர்வு கிடச்சிரும். நம்மளோட தோள்பட்டைக்கு நல்லா தளர்வு கிடச்சிரும். எந்த வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வைங்க. நல்லா முகத்துக்கு நேராக இப்படி வைக்கணும். மூக்குக்கு நேராக நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடது கை மேலே வலது கை வச்சோம். இப்போ வலது கை மேலே இடது கையை வச்சு அப்படியே ஒரு முற்கிற தன்மை கொண்டு வந்து கையை இப்படி வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு முகத்துக்கு நேராக வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தள்ளெடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 3 மட்டும் சில பேருக்கு வந்து கை இப்படி முறுக்குற தன்மைக்கு வந்து வராது. அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு எப்படி வைக்க முடியுமோ, இல்லை இப்படி தான் வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து அந்த இழுவுத்தன்மை வந்து பண்ணாது. அதனால முயற்சி பண்ணுங்க. கொஞ்சமாக இப்படி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வந்துடும். இப்போது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்மளுக்கு செய்ய தான் வந்து நம்மளோட இந்த கழுத்து வலியாக இருந்தாலும் சரி, தோள்பட்டு வலியாக இருந்தாலும் சரி, இந்த கை முழுக்க வலியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஆனால் இது வந்து நம்ம இப்போ ஒரு 10 வினாடி தான் பண்ணணும். இது வந்து நீங்கள் நிறைய வினாடிகளும் வச்சுக்கணும், நிறைய ரவுண்ட்ஸும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. இந்த பயிற்சிகள்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.